சிவா. திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர் என்ற சிவாலயம் 5/6/25 கும்பாபிஷேகமாகிறது. பல அன்பர்களுக்கு தெரியாது, அந்த திருத்தலத்தோடு சேர்ந்து அந்த எல்லையிலேயே வர்தமானீச்சரம் என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயம் தனியாக இருந்திருக்கிறது. முன்னதாக திரு ஞானசம்பந்த பெருமான் ஒரு திருப்பதிகம் அந்த வர்தமானீச்சர அந்த இறைவனை போற்றி அங்கே திருத்தொண்டு செய்து கொண்டிருக்கிற இருந்த முருகநாயனாரையும் போற்றி ஒரு திருப்பதிகம் தனியாக அருளியிருக்கிறார். அப்பர் பெருமான் ஏதும் அருளவில்லை, ஆனால் தனி ஆலயமாக இருந்திருக்கிறது. இப்பொழுது எங்கே இருக்கிறது என்றால், அந்த திருப்புகலூர் அந்த பெருமானுடைய கருவறை அர்த்தமண்டம் அடுத்து உள்ள மகாமண்டபத்திற்கு வடபுறத்திலே ஒரு சிறிய ஒரு அறையை ஏற்படுத்தி அதில் அந்த மூலவரை வர்தமானீச்சரை அங்கே நிலைப்படுத்தி அங்கே ஒரு சிறிய மாடத்தில் அம்பிகை கருந்தாள் குழலி அமைகின்றது. ஆனால் ரெண்டுக்குமே பெயர், ரெண்டுக்கும் அம்பிகை பேர். அந்த பெயரிட்டு அப்படி அழைக்கிறார்கள். அதுவும் சேர்த்து கும்பாபிஷேகம் ஆகிறது. இது பல அன்பர்களுக்கு தெரியாது. ஞானசம்பந்த பெருமான் தனியாக ஒரு அற்புதமான ஒரு திருப்பதிகம், அதுவும் அடியாரை போற்றி பாடியிருக்கிறார். ஈசன் ஏரமர் கடவுள் இன்னமுது எந்தை எம்பெருமான் பூசும் மாசில் வெண்ணீற்ற புகழுடைய பூம்புகலூரில் மூசு வண்டரை கொன்றை முருகன் முப்போதும் செய்முடிமேல் வாசமா மலருடையார் வர்த்தமானீச்சத்தாரே என்று சொல்லி அந்த முருகன் நாயனார் அங்கே பணி செய்ததை போற்றியிருக்கிறார். பெரிய புராணத்திலே 491வது பாடலில் இது தனியாக இருந்த ஒரு ஆலயம் என்ற ஒரு சான்று இருக்கிறது. அங்கு அவர் போற்றும் சிறப்பின் பேவி அங்கே திருப்புகலூரில் அப்பதிதெண்ணில் அமரும் நாளில் அங்கே விரும்பி உறைந்த நாளில் திருப்புகலூரில் வாங்கு மலை சிலையார் மகிழ்ந்த வர்தமானீச்சரம் தான் வணங்கி என்று சொல்லி அந்த பாடல்களை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த திருப்பதிகத்திலே திருக்கடைக்காப்பில், அதாவது 2வது திருமுறை 92வது பதிகம் பீந்தை காந்தாரத்தில் பாடியிருக்காரு. பொங்கு தன்புணல் சூழ்ந்து போதனி பொழில் புகழூரில் மங்குள் மாமதி தவழும் வர்த்தமானீச்சத்தாருங்கிறார். மங்குள்னா வானம், வானத்தில் மதி தவழக்கூடிய அளவுக்கு உயரமாக இருந்த அப்படி கூட கோபுரங்கள் மாட மாளிகையோடு இருந்த அந்த வர்தமானீச்சத்து இறைவனை தங்கு சீறு திகழ் ஞானசம்பந்தன் தந்தமிழ் பத்தும் எங்கும் ஏத்த வல்லார்கள் எய்துவர் இமேர் உலகென்று முடிக்கிறார். ஆகவே வர்தமானீச்சரம் என்பது ஒரு தனி ஆலயம், அற்புதமான ஆலயம். அது அந்த ஊரிலேயே தான் இருந்திருக்கிறது. அது தனியாக சென்று ஞானசம்பந்த பெருமான் அங்கே போற்றி பரவியதாகத்தான் இங்கே சேர்க்கிறார். மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அன்பர்கள் இதையெல்லாம் பார்த்து 2 ஆலயங்களை ஒரே நேரத்தில் இப்பொழுது தரிசிக்கிறீர்கள். அவரை கொண்டு வந்து இங்கே ஸ்தாபித்து இருக்கிறார்கள். அன்பர்கள் எப்பொழுது திருப்புகலூர் போனாலும் அதையும் வணங்கி வர வேண்டும். கோமல் சேகர் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய்.